முல்லா ஊரிலே ஒரு பள்ளிக்கூடம் கட்ட திட்டமிட்டு ஒரு நன்கொடை குழுவை அமைத்தார்கள். முல்லாவே அந்த குழுவின் தலைவராய் நியமிக்கப்பட்டார். நல்ல நாள் பார்த்து நிதி கேட்க கிளம்பி விட்டார்கள். முதல் போனியே சிறப்பாக இருக்க வேண்டும் என கருதிய முல்லா அந்த ஊர் கோடீஸ்வரர் வீட்டுக்கு போனார் குழுவோடு, நன்கொடை சீட்டுக்கட்டு நோட்டோடு. அவரோ முதல் தரமான வடி கட்டின கஞ்சன், எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் உதவியே செய்யாத, எச்சி கையாலும் காக்கை ஓட்டாத கருமி அவர். குழுவினரை பார்த்தவுடன் வேலைக்காரனை கூப்பிட்டு தான் வெளியே சென்றிருப்பதாக சொல்லிவிட்டார். அவனும் வந்து ஐயா வீட்டில் இல்லை என்று சொல்ல குழுவினர் உடனே கிளம்பி விடாமல் அவரது வீட்டின் முன்பே கொஞ்ச நேரம் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் போய்விட்டார்களா என்று சன்னல் வழியாக அந்த கருமி தலையை நீட்டி பார்த்துவிட்டு உடனே தலையை உள்ளே இழுத்துக்கொள்ள இதை பார்த்து விட்டார் முல்லா. வேலைக்காரனிடம் சத்தமாய் கத்தி சொன்னார், உங்கள் எஜமான் பெரிய மறதிக்காரர் போலிருக்கே, போகிற அவசரத்திலே அவருடைய தலையையே வீட்டுக்குள்ளே வைத்து விட்டு போய்விட்டார் போல் இருக்கிறது. இதோ இப்போதுதான் சன்னல் வழியாக அவரது தலை தெரிந்தது. அடுத்த முறை போகும்போது மறக்காமல் அவரது தலையையும் சேர்த்து எடுத்து கொண்டு போக சொல்லுங்கள். இதை கேட்டுவிட்டு வெளியே நீட்டி பார்த்த அந்த தலை அவமானத்தால் தொங்கி போய் கிடந்தது. பொய்மையால் ஒருவர் உலகை வென்றுள்ளாரோ? அப்படி வென்ற சரித்திரம் ஏதும் உண்டோ? பொய் சொல்வது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு மனநிலை சிதைவு. பொய் என்பது அழகானதோர் ஆடை, அதை அணிந்தவர் மனதளவில் நிர்வாணியாகி விடுகிறார். பொய் சொல்லாமல் வாழ்வது கடினம், பொய் சொல்லி மாட்டிய பிறகு வாழ்வது அதைவிட கடினம். பொய் சொல்லும் போது உனது நெஞ்சு துடிக்கிறது, உண்மை சொல்லும் போது அடுத்தவரது நெஞ்சு துடிக்கிறது. அதனால் தான் உண்மைக்கும் பொய்மைக்கும் இவ்வளவு டென்ஷன், இழுபறி. பொய் தற்கால சுகம் தரும், உண்மை நித்திய கால நிம்மதி தரும். ஒரு பொய்யான நண்பன் உன் தவறை உலகம் முழுக்க சொல்லுவான். ஒரு உண்மையான நண்பன் உனது தவறை உனக்கு மட்டுமே சொல்லுவான். இது புலமை பித்தனின் திரை வரிகள். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. இப்படியே போங்க, சூப்பரான பாட்டு. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் பொய் திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். சாமிகளே என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே வெளிவேட பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையில் சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். மறவாதே நட்பே, உலகத்திலேயே விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய வருடங்களாகலாம், அது உடைய ஒரு சில நொடிகளே போதும். ஒரே ஒரு பொய்யே போதும்.